இனி நாம் உறங்குவதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி விட்டு அள்ளும் பகலும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சத்தியமாக நீங்களும் நானும் உழைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 200 முஸ்லிம்கள் மதம் மாறியதல்ல, 2 லட்சம் முஸ்லிம்கள் தேவைப்பட்டாலும் மதம் மாறுவார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக கவனத்திலே கொள்ள வேண்டும். முஸ்லிம்களில் 3 தரப்பு முஸ்லிம்கள் உண்டு. முஸ்லிம்களில் 3 தரப்பு முஸ்லிம்கள் உண்டு. ஒரு தரப்பு முஸ்லிம்கள் யார் தெரியுமா? அவர்கள் எல்லாம் முஸ்லிமான குடும்பத்தில் பிறந்தோம் என்பதற்காக வேண்டி முஸ்லிமானவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை, தூதருடைய பொன்மொழிகளை பார்த்து படித்து விளங்கி இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள். ஏகத்துவம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். இணை வைத்துடைய விபரீதம் அவர்களுக்கு புரியும். தூதரை பின்பற்றாவிட்டால் மறுமையில் ஏற்படுகிற இழப்புகள் என்னவென்று அவர்களுக்கு தெரியும். இறைவனால் தடுக்கப்பட்ட காரியத்தை செய்தால் ஏற்படுகிற கொடுமை, இறைவனால் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை செய்யும் போது கிடைக்கக்கூடிய பரிசு மறுமை நாளில் என்னவென்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும். அப்படி இஸ்லாத்தில் வார்த்தெடுக்கப்பட்ட சமுதாயம் ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தை இந்த உலகத்திற்கே உன்னை நான் அதிபராக மாற்றுகிறேன் என்று சொன்னாலும் அதை தூக்கி வீசிவிட்டு மார்க்கம் எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிற கூட்டம் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை எதை கொடுத்தும் நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த கூட்டத்திற்குரிய ஒரே விலை சொர்க்கம் மட்டும்தான். அவர்களை எல்லாம் நாட்டினுடைய ராணுவத்தை வைத்தோ, காவல்துறை அதிகாரிகளை வைத்தோ, நாட்டில் இருக்கிற சட்டங்களை வைத்தோ மிரட்டி அடிவணிய வைக்கலாம் என்று சொன்னால் அவர்கள் தான் தோற்று போவார்களே தவிர இவர்கள் தோற்க மாட்டார்கள். காரணம், இன்னல்லதீன நிச்சயமாக யார் காலூ ரப்புனல்லாஹ் தும்ம இஸ்தகாமு ததனஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்சிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். நிச்சயமாக எங்களுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று சொல்லி அந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யார் உறுதியாக இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு காப்பாற்றுவதாக திருக்குர்ஆனிலே வாக்களித்த கூட்டம் அந்த கூட்டம். அது 5 லட்சம் ரூபாய் அல்ல, 50 கோடி அல்ல, 5000 கோடி அல்ல, நாட்டுக்கே உன்னை அதிபராக மாற்றுகிறேன் என்றாலும் அவைகளெல்லாம் இவருடைய கால் தூசிக்கு சமம் என்று சொல்லி ஈமானையும் இஸ்லாத்தையும் எதற்காக வேண்டியும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிற கூட்டம் ஒரு கூட்டம். விலை போகாத கூட்டம், அல்லாஹ்வுடைய கூட்டம், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டம். நான் அவர்களை நேசித்தேன், அவர்களும் என்னை நேசித்தார்கள் என்று சொல்லுகிற கூட்டம் விலை போகாத கூட்டம். சமுதாயத்திலே முதல் தரத்தை உடையவர்கள். 2வது தர முஸ்லிம்கள் யார் தெரியுமா? பெயரளவு முஸ்லிம்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை குறித்து எந்த கவலையும் கிடையாது. தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜக்காத்து கொடுப்பார்கள், சொந்த வாழ்க்கையில் அமல் செய்வார்கள். அவர்கள் உண்டு, வீடுண்டு, வியாபாரம் உண்டு, குடும்பம் உண்டு, தன்னுடைய மார்க்கம் உண்டு என்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் 2ஆம் தரப்பு முஸ்லிம்கள். 3ஆம் தரப்பு முஸ்லிம்கள் என்கிற பெயர் தாங்கிகள் உண்டு. நான் வேதனையோடு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளாமலேயே எப்பொழுதோ இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய சகோதர சகோதரிகள். யார் அவர்கள்? அவருடைய பெயர் அரபியில் இருக்கும். பெண் தாய்மார்கள் எடுத்துக்கொண்டால் பெயர் அரபியிலே இருக்கும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும். ஆனால் அவர்கள் எம்மதம் சம்மதம் என்று இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள். அவர்கள் தேவைப்பட்டால் கோயிலுக்கும் செல்வார்கள், சர்ச்சுக்கும் செல்வார்கள். அவர்கள் எல்லாம் விசேஷ பெருவிழா கூட்டங்கள் கிறிஸ்துவ சமுதாயம் மக்கள் நடத்தினால் அங்கும் செல்லுவார்கள். சபரிமலை ஐயப்பனுக்கு தேவைப்பட்டால் மாலையும் போடுவார்கள். கிறிஸ்துமஸை கொண்டாடுவார்கள், ஆயுத பூஜையிலே பங்கெடுப்பார்கள். நடந்து முடிந்த பொங்கல் திருவிழாவை கூட இணையதளம், வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற அறிவியல் சாதனங்களின் வாயிலாக நமக்கு வந்த செய்திகளை பார்க்கும் போது குடும்பமாக பொங்கல் நிகழ்ச்சியை கைகூப்பி எடுத்து நடத்துகிற மக்கள். இவர்கள் தான் 3ஆம் தர முஸ்லிம்கள். 200 முஸ்லிம்கள் இந்துவாக மாறினார்கள் என்று சொன்னார்களே, யாரை மாற்றினார்கள்? யார் அவர்கள்? வீதிகளிலே பிச்சை எடுத்து திரிந்து கொண்டிருந்த மக்களுக்கு தொப்பி அணிவித்து அவர்களை மீடியாக்களின் முன்னால் கொண்டு வந்து இப்படிப்பட்ட நான் சொன்ன 3ஆம் தர மக்களை எல்லாம் கொண்டு வந்து மதம் மாற்றுகிறோம் என்று சொல்லி சமுதாயத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு தேவையில்லாதவர்கள். இவர்கள் இப்படிப்பட்ட கொள்கையுடையவர்கள். எம்மதம் சம்மதம் என்று சொல்லி இஸ்லாத்தில் இருக்கிற காலமெல்லாம் இஸ்லாம் பிற மதத்தவர்களால் விமர்சனம் செய்யப்படும். இவர்கள் இஸ்லாத்தினுடைய துரோகிகள், இவர்கள் இஸ்லாத்திற்கு தேவையில்லாதவர்கள். மண்ணுக்கு பொறுக்காது, மண்ணை படைத்த இறைவனுக்கு கூட பொறுக்காது இவர்களுடைய இப்படிப்பட்ட காரியங்கள். இஸ்லாம் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட இந்த மார்க்கம் யாரால் என்ன தியாகத்தால் ஊட்டி வளர்க்கப்பட்டது என்று கூட தெரியாமல் மார்க்கத்தில் வெறுமனே பெயர் தாங்கி முஸ்லிம் ஆண்களாக பெண்களாக சமுதாயத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளாமலேயே இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய மக்கள். அவர்களை குறித்து இங்கே பேச நான் வரவில்லை. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி.
பெண்ணுக்காக, ஆணுக்காக, உலக ஆசாபாசத்திற்காக வேண்டியெல்லாம் உயிரை விட மேலாக மதிக்க வேண்டிய ஒரு மார்க்கத்தை உலக ஆதாயத்திற்காக வேண்டி தூக்கி வீசிவிட்டு செல்கிற மக்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதெல்லாம், நாம் யார்? அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்கள் நாம் எல்லாம். 160 கோடி மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தும் அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்கிற மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்றால், அந்த பொக்கிஷம், அந்த ஹிதாயத் சாதாரணப்பட்ட ஒன்றல்ல, சாதாரணப்பட்ட ஒன்றல்ல. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் 950 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு இறை தூதர். 950 ஆண்டு காலம் என்று சொன்னால் 9 தலைமுறைக்கு அனுப்பப்பட்ட ஒரே தூதர். அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். 950 ஆண்டு காலம் இந்த பூமியில் ஒரு இறை தூதராக அனுப்பப்பட்டார். அந்த இறை தூதர் தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவிக்கு கூட நேர்வழியை காட்ட முடியவில்லை. காட்டினார், அல்லாஹ் கொடுக்கவில்லை. துடியாய் துடித்தான், யா ரப்பி என்னுடைய மகன், யா ரப்பி என்னுடைய மனைவி. துடியாய் துடித்தார். உலகம் அழிக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், அவன் உன்னுடைய மகன் அல்ல என்று சொன்னான். ஒரு தூதர் 950 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே இறைவனுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார். சொந்த மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. ஒரே கட்டிலில் படுத்து உறங்குகிற மனைவிக்கு ஹிதாயத் இல்லை. மகனும் மனைவியும் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு நிலைமை மோசமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்ப வாழ்வை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய சட்டமாக கூட மாற்றி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தூதர் அந்த தூதருடைய தந்தைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கவில்லை. ஆனால் பாருங்களேன், அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவிக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறான். ஃபிரௌன் என்றால் யார்? தன்னை ரப் என்று சொன்னவன், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களை எல்லாம் கொன்றவன். அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக மக்களுடைய கண்களை திறந்தவர், இருளிலிருந்து மக்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு காரணமானவர், இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநிறுத்த அள்ளும் பகலும் பாடுபட்டவர். அவரை வளர்த்தி ஆளாக்கிய அவருடைய தாய் தந்தை, அவருடைய பாட்டனார்கள் யாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவவில்லை. தாடி நினைகிற அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அழுதார் அந்த தூதர். ஹிதாயத்தை கிடைக்கவில்லை. நபிமார்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்காத ஹிதாயத், நபிமார்கள் எல்லாம் அழுது புலம்பிய ஒரு ஹிதாயத், இலவசமாக எந்த தியாகம் செய்யாமல் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அதனுடைய விலை வெறுமனே 5 லட்சம் ரூபாயா? அதென்ன அதனுடைய விலை வெறுமனே ஒரு ஆதார அட்டையா? அந்த ஹிதாயத்துடைய விலை வெறுமனே ஒரு ரேஷன் கார்டா? அந்த ஹிதாயத்துடைய விலை வெறுமனே ஒரு பெண்ணா? அந்த ஹிதாயத்துடைய விலை வெறுமனே ஒரு ஆணா? அந்த ஹிதாயத்துடைய விலை வெறுமனே ஒரு உலக ஆசாபாசமா என்றால் மறுமையிலே தோற்று போய் விடுவீர்கள். மரண நேரம் மிக கொடுமையானதாக மாறிவிடும். மன்னரை வாழ்விலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இன்ன பத்ஸ ரப்பிக லஸதீத். அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. யாரெல்லாம் இந்த மார்க்கத்தோடு விளையாடுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை கேலிக்கூத்தாக நினைக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை உலக ஆசாபாசங்களுக்காக வேண்டி தூக்கி வீசுகிறார்களோ, அவர்களை எல்லாம் அல்லாஹ் பார்க்காமல் இல்லை, எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். ஆகவே